subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா அருமையான prawn rendang தான் செய்ய போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க ரெண்டாங் செய்ய பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். சுத்தமான பிளெண்டர்ல நடுத்தரமான 2 வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நாலஞ்சு பல்லு பூண்டை சேர்த்துக்குங்க. 4-5 இஞ்சி அளவுக்கு பச்சை மஞ்சளை சேர்த்துக்குங்க. 2-3 இஞ்சி அளவுக்கு கலங்கால், ஒரு லெமன் கிராஸை சேர்த்துக்குங்க. 2-3 துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. நடுத்தரமான ஒரு தக்காளி பழம், 4-5 கேண்டல் நட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 ஊசி மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரப்பு குறைவா வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கடைசியா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. ரெண்டாங் செய்யறதுக்கு மெயினா இந்த பேஸ்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது வாங்க ரெண்டாங் செய்யறதுக்கு கிரேசிக் ரெடி பண்ணலாம். சூடான சட்டியில 1/2 கப் அளவுக்கு திருவன தேங்காய் பூவை சேர்த்துக்குங்க. இத மீடியம் லோ ஃப்ளேம்ல பக்கத்திலே நின்று வறுத்து எடுங்க. இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்தோன்னு ஆற விடுங்க. இப்ப வாங்க இத பிளெண்டர்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கடைகள்ல கூட இந்த கிரேசிக் பேஸ்ட் விற்கிறாங்க. ஆனா நான் எப்பயுமே ரெண்டாங் செஞ்சேன்னா தேங்காய் பூவை நல்லா வறுத்து அரைச்சி அதுல தான் ரெண்டாங் செய்வேன். ரொம்ப ருசியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த வறுத்த தேங்காவை ரொம்ப நேவா இல்லாம நரநரன்னு அரைச்சிக்குங்க. வீட்டிலேயே செஞ்ச கிரேசிக் ரெடி ஆயிருச்சு. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாங் செய்யும் போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா ஊத்திக்கிங்க. இதுல 2 இடிச்ச லெமன் கிராஸை சேர்த்துக்குங்க. அடுத்தது இதுல அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இத நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வெந்து வரணும். இப்ப பாத்தீங்கன்னா எங்க கிச்சனே நல்ல மணமா இருக்கு. அடுத்தது வாங்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கோத்தா பால் கூட பாவிக்கலாம். ஆனா சொந்தமா அரைச்சி பிழிஞ்சி எடுத்து ஊத்துற தேங்காய் பால் ரொம்ப சுவையா இருக்கும்.
தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாய் தூள். ரெண்டாங் நல்ல கலராக இருக்கிறதுக்கு தான் இந்த சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வெந்து வரணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, தேங்காய் பால் இந்த மாதிரி ஊற்றும் போது பிரிஞ்சு வருமானு. பொதுவாக இந்த ஊசி மிளகா, மஞ்சள், இஞ்சி, வெங்காயம் சேர்த்து அரைச்சி நம்ம சொதியோ இல்லை இந்த மாதிரி ரெண்டாங் செய்யும் போது கண்டிப்பாக தேங்காய் பால் பிரிஞ்சு வரவே வராது. இங்கே பாருங்க, எல்லாமே நல்லா வெந்து பாதி அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. தேங்காய் பால் பிரியவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெரிய ப்ரான்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ப்ரான்ஸை இந்த மாதிரி தலையோடு சேர்த்து சமைக்கும் போது கூடுதலாக சுவையாக இருக்கும். இதில் கால் பகுதியெலாம் வெட்டி விட்டுட்டு பின்னால் உள்ள நரம்பெல்லாம் சுத்தம் படுத்திடுங்க. இப்போ இதை வாங்க சட்டியில் சேர்த்துக்கலாம். தீயையும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ப்ரான்ஸை இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் போடணும். முன்கூட்டியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரான்ஸு ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிரும். நம்ம இந்தியன்ஸ் எப்போதும் ப்ரான்ஸை கொஞ்சம் வெந்து தான் சாப்பிடுவோம். ஆனால் அளவுக்கு மீறி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இந்த சாந்தில் இந்த ப்ரான்ஸை கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ப்ரான்ஸு ஏறக்குறைய பாதி அளவுக்கு வெந்துருச்சு. வாங்க அரைச்சி வச்ச கிரீசேவை சேர்த்துக்கலாம். பொதுவாக கிரீசை சேர்க்கும் போது உப்பு கொஞ்சம் குறைவாயிரும். அதனால டேஸ்ட் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா காஃபிர் லைம் லீஃப், தமிழில் கொழுமிச்சை பழம் இலைன்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. இது பொடிசா வெட்டி வச்ச மஞ்சளோட இலை தான், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோழி ரெண்டாங் செய்யும் போது நல்லா நடுத்தரமான தீயில வேக வைக்கலாம். ஆனால் ப்ரான்ஸ் ரெண்டாங் செய்யும் போது கொஞ்சம் குறைவான தீயில தான் வேக வைக்கணும். இதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான ப்ரான்ஸ் ரெண்டாங் ரெடி ஆயிருச்சு. ரெண்டாங் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையா வந்திருக்கு, பார்க்கறதுக்கே வாய் ஊறுதில்ல. இந்த சேனல்ல சிக்கன் ரெண்டாங் கூட நான் செஞ்சிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. பொதுவாக மலேசியாவில் ஸ்பெஷலான செலிப்ரேஷனுக்கு தான் இதை செய்வாங்க. முக்கியமாக கல்யாண நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இந்த உணவு இருக்கும். இந்த அட்டகாசமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.